அண்மை செய்தி. சென்னையில் மனநலம் குன்றிய மாணவியை வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்தால் முறையாக விசாரிக்க வேண்டும் என்பது காவல்துறைக்கு தெரியாதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவி வன்கொடுமை வழக்கில் தொடர்புடையோருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் அரசு கையாளுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மனநலம் குன்றிய மாணவியை வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையோருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.